இதை எந்த வீட்டுல செய்யறோமோ நிச்சயமா அங்க பணம் தங்கும். இருக்கிறதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் நம்பர் பிசினஸ்க்கு எது அப்படின்னா 6 தான். அந்த டேட்டா பர்த்தை தவிர்த்து வேற யாராவது அந்த அடியை வாங்கியிருந்தா அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 7 நம்பர் பிழைச்சிரும். அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப என் வீட்டுல உள்ளவங்க கேட்டுக்கோங்க. இந்த உலகத்தோட 800 கோடி ஜனத்தொகையும் இந்த 11 கரணத்துக்குள்ள அடங்கும். எப்பயுமே வீடு முதல்ல நிசப்தமா இருக்கக்கூடாது, இருந்தாலே பணம் தங்காது. எந்த வீட்டுல எல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அந்த வீட்டுல எல்லாம் காசு நிற்கும். நீங்க உங்க வீட்டுல சார், இப்போ பிசினஸை பொறுத்த வரைக்கும் ராசி இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இதுல தெய்வ அனுகூலம் எந்த அளவுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணும் ஒரு பிசினஸ் சக்சஸ் ஆகிறதுக்கு? கண்டிப்பா தெய்வ அனுகூலம் எல்லா இடத்துக்கும் வேணும். நம்ம ஒரு வேலை பார்க்கறோம்னா கூட அந்த இடத்துல ஒரு தெய்வ அனுகூலம் வேணும். அப்பதான் வேலை போகாம நம்மளால கண்டினியூஸா ஒரு வேலையில இருக்க முடியும். அப்ப தொழில்னு பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல இந்த தெய்வ அனுகூலங்கிறது என்ன, எதை வச்சு சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பா பிசினஸ்ல இருக்கும். நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு ஹெல்ப் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பேங்க் உதவியோ, ஒரு நண்பர்கள் மூலமா வரக்கூடிய உதவியோ, அந்த லாஸ்ட் மினிட்ல கூட நம்ம தப்பிச்சு மேல வந்துடலாம். சில பேர் எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க, கடைசியில ஒரு சின்ன பாயிண்ட்ல ஒரு லக் அடிச்சு மேல வந்துருவாங்க. அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் எனக்கு என்னோட கிளைண்ட் மூலமா எனக்கு அப்படி ஒரு அனுபவமா கிடைச்சது. அவர் கிட்டத்தட்ட அவர் எல்லாத்தையும் இழந்துட்டார். ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் இழந்துட்டாரு. அவர் ஒரு நல்ல தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு. அவர்கிட்ட இருந்த வீடு, வண்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. அப்படி கொடுத்து செட்டில் பண்ணியுமே அவரால் மீண்டு வர முடியல. அந்த அளவுக்கு அவருக்கு லோன்ஸ் எல்லாம் ரொம்ப சுமையாகி போச்சு. நல்லா தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஏதோ ஒரு காரியம் என்னன்னு தெரியல, ஒரு காலகட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் அந்த கண்டிஷன்ல தான் என்கிட்ட வந்தார். இப்போ என்கிட்ட இருக்கிறது வேற எதுவுமே கிடையாது சார், நான் மட்டும்தான் இருக்கேன். நான் அவர்கிட்ட பிரசன்னம் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, இல்லையே உங்களுக்கு இன்னொரு இடங்கள் சிலதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னா. இருக்கு சாமி, அது ரொம்ப ஒரு ரிமோட்டான ஒரு இடத்துல, அது எப்பயோ எதுக்கோ வாங்கி போட்டது. நான் அவருக்கு ஞாபகப்படுத்தி தான் அப்படி ஒரு இடம் இருக்குங்கிறதே சொல்ற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு தான் அது இருக்கு. ஏன்னா அந்த இடத்த பத்திலாம் அவர் பெருசா, இவரோட கடனோட அளவு எங்கேயோ இருக்கு. அந்த இடத்தோட வேல்யூ இவரோட மதிப்பு படி அது ஒன்றும் போகாது. அதை வித்து என்ன பண்ண போறேன், ஒண்ணுமே கிடையாது. மேபி வித்தா ஏதாவது ஒரு இது கிடைக்கும், எனக்கு சில பணம் கிடைக்கும், அதை வச்சு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாரு. இல்லை நீங்க அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. அதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, நான் சொன்னதுல இருந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே, ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளேயே அந்த இடம் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஊர் தலைவர் இவரை அப்ரோச் பண்றாரு. என்னன்னு அப்ரோச் பண்றாருன்னா, என்னை ஒரு எம்என்சி கம்பெனி என்னை கேட்டாங்க, உங்க ஊருக்குள்ள சில மினரல் ரிசோர்ஸ் எல்லாம் இடத்துல இருக்காமா, அதை நாங்க ஏற்கனவே எடுத்து அதை நாங்க ஸ்கேன் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு பெரிய அந்த நிலத்துக்கு சொந்தமான இருக்காரு, நீங்க ஊர் தலைவரா இருக்கனால அவரை எங்களுக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஊர் தலைவர் இவரை கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. சார் உங்க இடத்த ஒருத்தர் கேட்கிறாரு. இவர் என்ன வேலை மனசுல நினைச்சிட்டு இருந்தாரோ அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 மடங்கு அவங்க விலை கேட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு உள்ள ஏகப்பட்ட மினரல் ரிசோர்ஸ் இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட், அந்த ஒரே ஒரு விஷயம், அவர் அந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் பகுதியை தான் கொடுத்தாரு, முழுசா கூட கொடுக்கல. அதை கொடுத்து தன்னோட மொத்த கடனையும் அடிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. இப்ப இதை எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஒருத்தருக்கு ஒரு தெய்வ அனுகூலம் இருக்கு அப்படின்னா இப்படிதான் பிழைப்பாங்க. கடைசி நிமிஷம் அவர் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. நான் அவர்கிட்ட இருந்த எல்லா விஷயத்தையும் இழந்துட்டாரு. மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு இடம் தான். இந்த ஒரு இடத்துல ஒரே ஒரு சின்ன பகுதியை வித்து மேலே ஏறி வந்துட்டாரு. இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்காரு பிசினஸ்ல. திருப்பி மறுபடியும் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை திருப்பி இதை வச்சு உருவாக்கிட்டாரு. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அப்ப தெய்வ அனுகூலம் நிச்சயமா வேணும். ஒருத்தர் தெய்வ அனுகூலத்தோட டிராவல் பண்ணும்போது தான் ஒரு பிசினஸ்ல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும். இல்லைன்னா ஆரம்பிச்ச வேகத்துல விட்டுட்டு ஓடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப யாருக்கு தெய்வ அனுகூலம் முதல்ல கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு 5ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல தெய்வம் நின்று பேசுதுன்னு அர்த்தம். நம்மளோட தொழில்ல தெய்வம் நின்று பேசும். முதல்ல குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இருக்கு, அனுகிரகம் இருக்குனாலே தொழில நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. இல்ல தொழில்ல எங்கேயுமே சறுக்கல் வந்தாலும் நீங்க தப்பிச்சிருவீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். கடன் உங்களை சாப்பிடாது, நீங்க எவ்வளவு கடன் வாங்கினாலும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கறத தைரியமா சொல்லலாம். அதே மாதிரி சில கிரகங்கள் அமைப்பு இருக்கு நம்ம ஜாதக கட்டத்துக்குள்ளே. சில காம்பினேஷன், ஒரு சனியை குரு பார்க்கறதுனாலயோ, இல்லை லக்னாதிபதியோட சனியோ குருவோ சேர்றதுனாலயோ, இல்லை நம்மளோட சனியவோ குருவையோ 9ஆம் அதிபதி பார்க்கறதுனாலயோ நமக்கு நல்ல தெய்வ அனுகூலம் இருக்கு
பிஸ்னஸை பயப்படாம பண்ணலாம். அதுக்காக நம்ம ஏடா கூடமா பண்ணக்கூடாது. இஷ்டத்துக்கு கடனை வாங்கி உள்ள போடுறது, இதை தூக்கி அதுல போடுறது அப்படி இல்லை. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்ட காலம் இப்போ போய்கிட்டு இருக்குன்னா கூட அதுல இருந்து நம்ம மீண்டு வந்துடலாம். சில பேர் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருவாங்க, அப்புறம் திருப்பி அவங்க கம்பேக் இருக்கும். அந்த பிஸ்னஸ் லைன்ல திருப்பி ஒரு கம்பேக் இருக்கும். எங்கெல்லாம் தப்பு விட்டாங்களோ அதை எல்லாத்தையும் திருத்திக்கிட்டு திருப்பி வெளியில வருவாங்க. சில பேர் எத்தனை முறை பிஸ்னஸ் பண்ணாலும் என்ன தோத்தாலும் சரி அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியில போக மாட்டாங்க. அவங்களுக்குலாம் அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெய்வ அனுகூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்கள அந்த கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் தொழில் மட்டும்தான் பண்ண வைக்கும். ரெண்டாவது, நம்ம தொழில் சார்ந்த சமூகம் தானே நம்ம எல்லாருமே. இப்பதான் இந்த வேலைங்கிற கான்செப்டே. அதுக்கு முன்னாடி எல்லாருமே தொழிலை பேஸ் பண்ணி தான் சமூகமே. அப்போ தொழிலுங்கிறது நம்ம பிளட் ஜீன்ஸ்ல நிச்சயமா இருக்கு, அதுல மாற்றமே இல்லை. நம்ம தான் போய் அதை டச் பண்றது இல்லை. நம்ம தான் வந்து ஒரு சேஃபான ஒரு மைண்ட் செட்லேயே நம்ம இருக்க பழகிட்டோம். நிறைய சமூகங்கள் தொழில் மட்டுமே அவங்களுக்கு ஒரு பிரதானமா இருக்கக்கூடிய சமூகங்களே நீங்க நிறைய மாறியாச்சு. எல்லாரும் தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, என்னைய நீங்க பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா, தொழில் பண்ணாதான் நீங்க லைஃப்ல ஜெயிக்க முடியும். நீங்க வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா தொழில் பண்ணாதான் ஜெயிக்க முடியுமே தவிர, வேலை பண்ணா ஜீவனம் பண்ணலாம். குடும்பத்தை பார்த்துக்கலாம், என்ன சார்ந்து இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம், என்னையே நான் 3 வேளை சாப்பிட்டுக்கலாம். ஆனா அதுக்காக நம்ம வரலையே, நம்ம எதையோ ஒண்ணு சாதிக்கிறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். அப்ப எல்லாரும் தொழில் பண்றதுதான் சரி. ஆனா என் அளவை தெரிஞ்சுக்கிட்டு நான் இறங்குறது தான் சரி. எந்த காலகட்டத்துல இறங்கணும், எதை தொடணும், எதை தொடக்கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இறங்கும் போது நிச்சயமா நமக்குன்னு சில சக்சஸ் காத்துக்கிட்டு தான் இருக்கும். அதை போய் டச் பண்ணாலே போதும். அது மாதிரி இப்ப தொழில வந்து கலர்ஸ் ஏதாவது ரோல் பிளே பண்ணுதா? கண்டிப்பா எல்லா இடத்துலயும் நம்பர்ஸ் ரோல் பிளே பண்ணும். கலர்ஸ் வந்து ஒரு ரோல் பிளே பண்ணும். முதல்ல இந்த நம்பர்ஸே எடுத்துக்கிறோம். இருக்கிறதுல மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் நம்பர் பிசினஸ்க்கு எது அப்படின்னா 6 தான். 6ஆம் தேதியில பிறந்தவங்களுக்கு பிசினஸ்ல இருக்காங்க அப்படின்னா 6, 15, 24 இந்த தேதியில பிறந்தவங்க பிசினஸ்ல இருக்காங்கன்னா அவங்களையும் பிசினஸையும் நீங்க தனியா பிரிச்சு பார்க்கவே முடியாது. இவங்க தான் பிசினஸ் தான் இவங்கன்ற மாதிரி இருப்பாங்க. பிசினஸை தாண்டி தான் ஃபேமிலி இவங்களுக்குலாம். இவங்க எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் பிசினஸ் எடுத்தீங்கன்னா இருப்பாங்க, ஒரு ரியல் எஸ்டேட்ல இருப்பாங்க, ஒரு சினிமா பிசினஸ், நீங்க எந்த பிசினஸ்ல எடுத்தாலும் இந்த 6, 15, 24 இருக்கவங்க கண்டிப்பா இருந்தே தீருவாங்க. நீங்க எத்தனை பிசினஸ்ல வேணாலும் செக் பண்ணி பாருங்க. எல்லா பிசினஸ்லயும் இப்படி ஒரு நபர் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய பேர் வாங்குவாங்க. அதான் இதுல இருக்க ஆச்சரியம். அப்போ இந்த 6ஆம் தேதியில இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். அதே மாதிரி 9ஆம் தேதியில இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் ரொம்ப நல்லா வரும். அந்த பிசினஸையே ஒரு ஒரு பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ கவர்மெண்ட் எப்படி ஒரு அரசு இயந்திரம்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷனே வச்சிருப்பாங்க. தனக்கு கீழே ஒரு 10,000 எம்ப்ளாயி, அந்த 10,000 பேருக்கும் வெல்ஃபேர் பண்றது, அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம் வச்சிருக்கக்கூடியவங்கலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர்ல இருப்பாங்க. 8ஆம் நம்பரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். பிஸ்னஸ்ல பெரிய லெவல்ல ஜெயிப்பாங்க. அவங்களுக்கு பிஸ்னஸ்லயே புகழ் கிடைக்கும். பிஸ்னஸ் செய்யறதுனால ஒரு புகழ் கிடைக்கும். இந்த தொழில் பண்ணாங்க, இத்தனாயிரம் பேருக்கு வேலை கொடுத்தாங்க, அதுல ஜெயிச்சு வந்தாங்கன்னு ஒரு பேரை வாங்குவாங்க. இதுக்கு அடுத்து உள்ளதுதான் மற்ற நம்பர்ஸ் எல்லாம். இவங்க தான் இருக்கிற நம்பர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா தி பெஸ்ட்ல ஜெயிச்சிருப்பாங்க, பெரிய லெவல்ல ஜெயிச்சிருப்பாங்க. 6, 8, 9. ஆமா, அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அப்போ 1ஆம் தேதியில இருக்கவங்கள பிஸ்னஸை பண்ண சொல்லலாமா? தாராளமா பண்ண சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு என்ன அளவோ இல்லை அவங்களுக்கான பிளேட் என்னவோ, அவங்களுக்கான பிஸ்னஸ் என்னவோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 2ல இருக்கிறவங்களுக்கு அவங்க பிஸ்னஸ்ல இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் சரி, பணம் வந்துகிட்டே இருக்கும். எப்படியோ ஒரு இடத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும். இதுல யார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் பிஸ்னஸ்லன்னா 7ஆம் நம்பர் தான். ஜெட்டு வேகத்துல கீழே இருந்து மேலே போவாங்க பிஸ்னஸ்ல. நீங்க பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் எடுத்துக்கங்க, ரொம்ப பெரிய லெவல்ல டர்ன் ஓவர் பண்ணி மேல உச்சத்தை தொட்டு கீழே விழுறவங்க அவ்வளவு பேர் டேட்டா பொறுத்துலயும் நம்பர் 7 இருக்கும். 7. ஒரு பெரிய டிஸ்லரி பண்ண பிரச்சனை தான் போல. பிரச்சனை தான் அது. நீங்க எதுல எடுத்துக்கிட்டாலும் சரி. அது ஏன்னா ஒரு ஜெட்டு வேகத்துல இங்க இருந்து மேல போவோம், எந்த உயரத்தை தொட்டாங்களோ அங்கிருந்து கீழே விழுகும். அவங்க அந்த டேட்டா பர்த்தை தவிர்த்து வேற யாராவது அந்த அடியை வாங்கியிருந்தா அவங்க பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா 7ஆம் நம்பர் பிழைச்சிரும். அதான் இதுல ஒரு ஆச்சரியம். அதனால 7ஆம் நம்பர்ல இருக்கிறவங்க அன்சர்டைனா இருக்கக்கூடிய பிசினஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. மினிமம் கேரண்டி இல்லாத பிசினஸ் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு உதாரணத்துக்கு கேம்பிளிங் பண்றாங்க, இல்லைன்னா ஸ்பெக்குலேட்டிவா இருக்கக்கூடிய பிசினஸ் பண்றாங்க, ஷேர் மார்க்கெட் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஜஸ்ட் லைக் தட் அவங்களால ஜெயிச்சிட முடியாது. கால்குலேட் பண்ணி பண்ணாங்க. இல்லை கலை சார்ந்து ஏதாவது பிசினஸ் பண்றாங்கன்னா அது சேஃப். அவங்க சேஃபா பிளே பண்றாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு கலை ஒரு அவங்க வந்து ஒரு கலையை கத்துக்கிட்டு அதை ஒரு தொழிலா பண்றாங்கன்னா எப்பயுமே சேஃபா இருக்கும்.
ஸோ மிச்சம் இருக்கிற இந்த 3ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு பிஸ்னஸ் நிச்சயமா வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. எல்லாரும் செய்கிற தொழிலை இவங்களால பண்ண முடியாது. இவங்களுக்குன்னு ஒரு தனி பாதை இருக்கும். இவங்களோட அளவு வந்து ரொம்ப ஒரு குறுகிய அளவாக தான் இருக்கும். அந்த அளவுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் 5ஆம் நம்பர்லாம் ஒரு சர்க்கிளை போட்டாச்சுன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே போவாங்க. சில பேர்லாம் 40 வருஷம் ஒரே கடை, அந்த கடையில் ரெகுலர் வருமானம் மாதம் இதுதான். வேலை செய்கிறவனுக்கு கூட அப்படி வராது. இவங்க அப்படி கரெக்டாக ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் சில ஊர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடையவே அவங்க 40 வருஷம் 50 வருஷம் நடத்தியிருப்பாங்க. ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி இருக்கும் அந்த வருமானம். அப்படிலாம் பண்ணக்கூடியவங்க நம்பர் 5ல் இருப்பாங்க. அந்த ஒன்று போல வருமானம் அப்படின்னு. 4ஆம் நம்பர் நல்ல மணி ரொட்டேஷன் உள்ள நம்பர். அது பொதுவாகவே 4 பர்த்தில் இருந்தாலும் சரி இல்லை ஃபேட்டில் இருந்தாலும் சரி நல்ல மணி ரொட்டேஷன் கொடுக்கும். 4ஆம் நம்பர் வீட்டுக்குள்ளே இருக்காங்கனாலே முதல்ல மணி ரொட்டேஷன் இருக்கும். அவங்கள சார்ந்து மணி ரொட்டேஷன் இருக்கும். அவங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அவங்கள சார்ந்து இருக்கும். அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறனால மற்றவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அப்ப என் வீட்டுல ஒண்ணு அவங்க கேட்டுக்கணும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க இருக்கிற இடத்துல பணம் சுத்தும்னு அர்த்தம். அவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள சுத்தி பணம் இருக்கும், அவங்க கிட்ட இருக்காது. அவங்க கிட்ட இருக்கும், ஆனா இவங்களை விட இவங்க சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட பணம் புழக்கம் கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளேயே 4ஆம் நம்பர் இருக்காங்கன்னா அந்த ஆஃபீஸ்ல பணப்புழக்கம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா அப்படி ஒரு நம்பர் ஒரு ஆஃபீஸ்க்குள்ள இருக்கும். இருக்கிற போது தான் அங்கே பிஸ்னஸ் நல்லா ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பருக்கும் அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்னஸை தொடும் போது ஜெயிச்சிடலாம். அடுத்து கலர் கேட்டீங்க. பிஸ்னஸ்க்குன்னு ஏதாவது கலர் இருக்கான்னா கண்டிப்பாக கலர்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இப்போ நான் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருக்கேன், நான் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னோட ப்ராடக்டோ இல்லை நான் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸோட அந்த விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி பிஸ்னஸ் கார்டில் எனக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் அதுக்குள்ளே நான் கொண்டுட்டு வரும்போது நிச்சயமா அந்த பிஸ்னஸ் வந்து எனக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கும். என்னோட லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஏதாவது தவறான கலர்ஸை பயன்படுத்தினேன். ஏன்னா எப்பயுமே ஆடை பாதி ஆள் பாதிங்கிற மாதிரி. ஆடை பாதி. அது எதை வச்சு நம்ம போடக்கூடிய ஷர்ட்டு எல்லாமே நம்ம எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோங்கிறத பொறுத்து தான் இந்த வார்த்தையெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு தேவையான கலர்ஸை அதை ஒரு ஷர்ட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு குறியீடில் நம்ம கொண்டு வரும்போது நிச்சயமா ஒரு பெரிய சக்ஸஸ் போகலாம். பொதுவாக ஒரு ரொம்ப டார்க் கலர்ஸ், இந்த அரக்கு கலர்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் மரூன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மெரூன் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவாக திங்கிங் இருக்கிறவங்க எல்லாரும் மெரூன் கலர்ஸ் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற பிஸ்னஸ்க்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டிடக்கலை, பில்டிங்ஸ், ஆர்கிடெக்ட்ஸ், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இவங்க எல்லாம் மெரூன் கலர் பயன்படுத்தினாங்கன்னா, அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு வந்து எங்கேருந்து வந்து ஆர்டர்ஸ் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு ஆர்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க விசிட்டிங் கார்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மெரூன் கலர் லைட்டாக ஒரு சாயல் ஒரு ஷேடு கொண்டு வந்து பாருங்களேன், நிறைய மாற்றம் தெரியும். அதே மாதிரி நான் ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா கோல்டன் ரைஸ் ஆரஞ்சு இல்லைன்னா ஒரு லெமன் எல்லோ இந்த மாதிரி கலர்ஸை ஷர்ட்லேயோ இல்லை ஒரு விசிட்டிங் கார்ட்லேயோ என்னோட ஆஃபீஸ்லேயோ நான் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய ஒரு வெற்றியை தூக்கிட்டு போகலாம். அப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு கலர் நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டே போகலாம். பணம் சார்ந்த பிஸ்னஸ், வட்டி தொழில் பண்ணுறேன், நான் வட்டி கொடுத்து தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா பச்சை கலர், க்ரீன் கலரை அதிகமாக பயன்படுத்தலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஷர்ட்டாவோ இல்லை வந்து என்னோட கார்ட்ஸில் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ஒயிட் கலர், எனக்கு பணம் தான் பிரதானம், பண ரொட்டேஷன் தான் எனக்கு பிரதானம், நான் மணி ரிசர்வ் வச்சு தான் நான் விளையாடுறேன், எனக்கு மூலதனமே மணி தான் அப்படின்னா ஒயிட் ஷர்ட்டோ இல்லை ஒயிட் கலரில் ஒரு விசிட்டிங் கார்டு பண்ணுறதெல்லாம் சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு பணம் ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒயிட் சரியாக வருமா அப்படின்னா ரொம்ப நேர்மையாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் ஒயிட் கலர் ரொம்ப நெருங்கி வரும், அவங்களுக்கு தான் ஒயிட் விரும்புவாங்க. ஆனால் ரொம்ப பெருமையாக வாழக்கூடியவங்க தான் அந்த ஒயிட் கலர்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக ரைட், சில நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா இல்லை நிறைய நிறுவனங்களில் ப்ளூ கலர், அது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல ஒரு தொழில், அதாவது ஒரு தொழிலில் அதிகப்படியான தொழிலாளர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூ கலர் இருக்கும், சனியோட கலர். அதுவும் குறிப்பாக ஸ்கை ப்ளூ கலரில் ஷர்ட்ஸோ பேண்ட்டோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். இப்படி இருக்கிறது ரொம்ப நல்லது, அந்தந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நிறுவனத்தில் அந்த முதலாளிக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே தான் தொழிலாளிக்கு, இல்லை தொழிலாளிக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே ட்ரெஸ் தான் முதலாளிக்கு, ஒன்று போல ப்ளூ கலரில் போட்டிருப்பாங்க. அது என்ன செய்யும், இந்த கலர் காம்பினேஷன்ஸ் என்ன பண்ணும்னா கூடுமான வரைக்கும் உள்ளுக்குள்ள எதுவும் கூச்ச குழப்பம் வராமல் பார்த்துக்கும். இந்த கலர்ஸ் ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும் யூனிஃபார்ம்ஸில்.
தேவையில்லாத இப்போ ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துலயே ஒரு ஆபீஸ்க்குள்ளேயே ஏகப்பட்ட அரசியல் நடக்குது ஆமா. ஆபீஸ்க்குள்ளேயே. ஒரு டீ கடையில கூட, ஒரு டீ கடையிலயோ ஒரு சாப்பாடு ஒரு ஹோட்டல் கடையில கூட ஒரு 10 பேர் வேலை பார்த்தாங்கன்னா அதுக்குள்ள 1008 விஷயங்கள் இருக்கு. 10,000 பேர் வேலை செய்யற நிறுவனத்துக்குள்ள என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் அரசியல் ரீதியா. ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள நிறைய கூட்டங்கள் இருக்கும் இல்லையா, ஏகப்பட்ட பிரிவினை இருக்கும். இதெல்லாம் பிரச்சனை. எப்படி இருந்தாலும் அந்த மிஷினரி ரன் ஆகி ஆகணும். அந்த நிறுவனம் நடந்துகிட்டே இருக்கணும் 365 நாள். அப்ப இதெல்லாம் பாதுகாக்கிறது யாருன்னா, எந்நேரமும் முதலாளி உட்காந்து இந்த வேலையை பார்த்துட்டு இருக்க முடியாது. முடியாது. இந்த கலர்ஸ் பேக்ரவுண்ட்ல அப்படி ஒரு வேலையை பார்க்கும். அந்த நிறுவனத்தை வளர்க்கறது மட்டும்தான் அவங்க வேலையா இருக்கும். நம்ம மைண்டு சண்டை போடணும்னு நிறுவனத்துக்குள்ள வந்தா கூட மைண்டை மாத்தி வேலை செய்யறதுக்கு மூடுக்கு போயிடுவாங்க. அதான் ஒரு யூனிஃபார்ம் ஒரு இடத்துல தராங்க, அதை போட்டுட்டு வேலை செய்யுங்கன்னு சொல்ற காரணம் என்னன்னா, ஏதாவது எதிர்மறை எண்ணத்தோட அந்த நிறுவனத்துக்குள்ள வந்தா கூட அந்த மூடு சேஞ்ச் ஆயிடும். இல்ல அந்த எண்ணத்தை கைவிட்டுருவாங்க. So, இப்படி நிறைய தொழிலுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. அது மாதிரி இப்ப குலதெய்வ வழிபாடு சொல்றாங்க இல்லையா? குலதெய்வ வழிபாடு வந்து எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா அது வந்து நீங்க இப்ப சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம குலதெய்வத்தை சாமி கும்பிட்டு பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தானே அது. அது முன்னோர்களோட இதுவும் அதுதானே. அது மாதிரி பித்ருக்கள் சாபம் பத்தியும் சொல்லுவாங்க. அதை பத்தியும் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் குலதெய்வம் அனுகிரகம் ரொம்ப குறைவா இருக்கோ, இல்ல என்னோட பித்ருக்களோட ஆசீர்வாதம் எனக்கு இல்ல, எனக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க வீட்டுல தாத்தாவோ இல்ல அதுக்கு முன்னாடி வாழ்ந்த பாட்டனாரோ யாரோட அனுகிரகமும் எனக்கு இல்ல அப்படின்னா, முதல்ல நம்ம எங்க இருந்து அதை புரிஞ்சுக்கலாம்னா, அது ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு ஜோதிடர் தான் அதை வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டுல கடன் தொல்லை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா நீங்க அங்கேயே புரிஞ்சுக்கலாம் உங்க குலதெய்வத்தோட அனுகிரகம் குறைவா இருக்கு. ஏன்னா குலதெய்வத்தோட அனுகிரகம் குறைவா இருக்கிறத எதை வச்சு நமக்கு நிரூபிப்பாங்க, இல்ல நமக்கு எப்படி அதை இன்டிமேஷனா கொடுப்பாங்கன்னா, அந்த ஃபேமிலியில முதல்ல யாருக்கும் ஃபேமிலி லைஃப் நிம்மதியா இருக்காது. அடுத்தபடியா பொருளாதாரத்தை தான் முதல்ல கை வைக்கும். அவங்களுக்கு பொருளாதாரத்துல பெரிய சிக்கல் இருக்கும். எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்தாது, எவ்வளவு சேர்த்து வச்சாலும் கையில நிக்காது. இல்ல கடன்ல ஏதாவது பெருசா மாட்டிக்கிடுவாங்க. நல்லாதான் இருப்பாங்க, திடீர்னு எங்க இழுத்து கொண்டு போய் கடன்ல கொண்டு போய் விடுன்னு அவங்களால யூகிக்கவே முடியாது. இந்த மாதிரியான ஃபேமிலி சஃபரிங்ல இருக்குனாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அங்க குலதெய்வ அனுகிரகம் குறைவா இருக்கு. அப்போ இவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்ணலாம்? முதல்ல உங்க குலதெய்வத்தோட அனுகிரகத்தை அதை இன்னும் மேலோங்கி எடுத்துட்டு வர்றதுக்கு வழி என்னவோ அதை பாருங்க. அங்க போய் சரண்டர் ஆயிடுங்க பெட்டர். நீங்க மத்த கோயிலுக்கு போறதெல்லாம் அப்புறம் முதல்ல இப்ப எல்லாரும் பணம் வீக் ஆயிடுச்சுன்னா முதல்ல எங்க விடுவாங்க? திருப்பதி போவாங்க. போயிட்டு வந்தோடனே நமக்கு ஒரு ரீசார்ஜ், உடனே பணம் வந்துடும், எல்லாமே வரும். ஆனா குலதெய்வத்தோட அனுமதி இல்லாம எந்த தெய்வமும் உங்களுக்கு வாரி வழங்கிறாது. அப்ப முதல்ல நீங்க சரி செய்ய வேண்டியது இங்கதான். குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னாலே அந்த ஒரு தெய்வமே போதும் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்குறது. அதுக்கப்புறம் நீங்க எத்தனை தெய்வத்துக்கிட்ட போனீங்கனாலும் அதுக்கான பலன் நிச்சயமா உண்டு. அப்ப குலதெய்வத்தோட அனுகிரகம் ரொம்ப 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 அவசியம். மாசத்துக்கு ஒரு தடவை, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை, சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை போறாங்க, இல்லை ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுறது ரொம்ப நல்லது. ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி குலதெய்வத்துக்கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு செய்யறது, இல்ல புதுசா ஒரு விஷயம் பண்றீங்க, எல்லா விஷயத்துக்கும் நீங்க குலதெய்வத்திட்ட போய் சரண்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா கூடுமான வரைக்கும் எக்கனாமியில கை வைக்காம பார்த்துக்கும். வேற சில பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா நீங்க தப்பிச்சுக்கலாம். ஒரு தொழில எக்கனாமிக்கலா பிரச்சனை வந்துருச்சுன்னா திருப்பி அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள போதும் போதும் ஆயிடும். கையில சொத்து நிக்க மாட்டேங்குது சார், எங்களை விட்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னாலே இந்த பித்ருக்களோட அனுகிரகம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. நீங்க நல்லா பாருங்க, இடம் சம்பந்தமா இல்ல இடத்துல தோஷம் இருக்கு, இல்ல இடம் வாங்கினாலே எனக்கு பிரச்சனையாகுதுன்னு இருக்கு அப்படின்னா அவங்க அம்மா வழியில வந்த கர்மம் அங்க வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு கேட்டீங்கன்னா எனக்கு எங்க அம்மாவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லைன்னுவாங்க. அவங்களுக்கு தான் இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் என்னன்னா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். உயிரோட இருக்கும் போதே அம்மாவோட பேச்சுவார்த்தை இல்லைன்னா அப்புறம் அவங்க பித்ருக்களை ஆனதுக்கு அப்புறம் எப்படி அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்ப இதெல்லாம் உயிரோட இருக்கும் போதே சரி பண்ணிக்கிறது நல்லது. இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னா வீட்டுக்குள்ள இதுக்கு பேக்ரவுண்ட்ல இப்படி ஒரு வேலை தான் செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு, நம்ம என்ன பாக்குறோம், இடத்துல தோஷம் இருக்கு, அப்ப எனக்கு இடத்துக்கும் எனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கு போல இருக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா யார் வீட்டுல எல்லாம் அம்மாவோட பிரச்சனை இருக்கோ, அதாவது அந்த உறவு முறையில எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க அவ்வளோ பேருக்கும் அத்தனை ஃபேமிலிக்கும் இடத்துல பிரச்சனை இருக்கும். ஸோ இதை சரி செஞ்சாதான் இது சரியாகும். இதை என்னைக்கு நீங்க சரி பண்றீங்களோ அப்பதான் இது சரியாகும். நீங்க எத்தனை இடம் வாங்கினாலும் சரி, நீங்க அமெரிக்கால போய் இடம் வாங்கினாலும் அங்கேயும் இந்த பிரச்சனையை காட்டும். அப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான் எல்லா விஷயத்துலயும். அப்போ குலதெய்வத்துக்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறது நல்லது. அது மாதிரி
இப்போ நம்ம எவ்வளவோ பிசினஸ் பண்றோம், இல்ல எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆனா காசே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்றதா அது ஒரு 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 காமன் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு நம்ம எதனால அது மாதிரி நடக்கும், அதுக்கு என்ன தீர்வு? கண்டிப்பா சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. நமக்கு செலவு போக ஒரு 10 காசு கையில நிக்கணும். நம்ம அதுக்கு தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அது நிக்கவே மாட்டேங்குது. எனக்கு வரதுக்கும் போறதுக்கும் சரியா இருக்குன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ம். ஏதோ தர்மத்துக்காக நம்ம உழைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஊதியம். வீட்டுக்கு வரல. இல்ல என் ஊதியத்தை யாரோ ஒருத்தன் சாப்பிட்டுட்டு போறான். தொழிலையும் கூட. இதுதான் இதோட அர்த்தம். அப்ப இதெல்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு காசு பணம் கையில நிக்கணும். ம். எந்த வீட்ல எல்லாம் பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அந்த வீட்ல எல்லாம் காசு நிக்கும். நீங்க உங்க இன்னொரு தடவை வீட்ல சொல்லுங்க சார். இன்னொரு தடவை சொல்லுங்க. எந்த வீட்ல எல்லாம் பெண்களா, அதாவது அம்மாவோ மனைவியோ யாரா இருந்தாலும் சரி, அது அக்காவோ தங்கையோ இவங்க எல்லாரையும் வருத்தப்பட வச்சுட்டு ஒரு வீட்ல காசு நிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அது எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரி, அந்த வீட்ல இருக்கக்கூடிய பெண்களை அவங்க எந்த விதத்துல வச்சிருக்காங்களோ, எவ்வளவு உயர்வா நினைக்கிறாங்களோ, முதல்ல மனசார அதை நினைக்கணும். ம். அப்படி நினைக்கிறவங்க வீட்டில் தான் முதல்ல பணம் தங்கும். இது வந்து சேலஞ்ச். நீங்க எத்தனை பேர் வீடை வேணாலும், நாங்க எங்க வீட்டுல பெண்கள்லாம் மதிக்கவே மாட்டோம்னா அங்க காசு நிக்காதுன்னு அர்த்தம். வர மாதிரி தெரியும், பேக் டோர் எங்க பிச்சுக்கிட்டு போகுதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. உள்ள வர மாதிரி தெரியும், பணம்லாம் வரும், ஆனா எங்க நிக்கும்னு தெரியாது. இதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு உதாரணமும் சொல்லலாம். ஒரு அண்ணன் தம்பிங்க, அவங்க 4 பேர் மொத்தம். 4 பேர் செய்த தொழில் என்ன அப்படின்னா, அவங்க வந்து 4 பேரும் என்ன பார்க்கறக்கு, பிரசனம் பார்க்கறக்கா வந்தாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 4 பேரை சேர்ந்து ஒரு காலத்துல ரொம்ப கொடிகட்டி வாழ்ந்திருக்காங்க. ம். எந்த தொழில்ல அப்படின்னா, ஒரு ஒயின் ஷாப் வச்சு கிட்டத்தட்ட அப்போ அவங்க சொல்றது வந்து 90கள் காலகட்டத்துல ஏகப்பட்ட ஒயின் ஷாப் வச்சு அவங்க கிட்ட வந்து அவ்வளோ காசு புழக்கம் இருந்திருக்கு. ஆனா அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நாங்க சம்பாதிக்கிற காலத்துல எங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை நாங்க மதிக்கவே இல்லை. அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது கூட நாங்க கேட்கல. 4 பேரும் ஒண்ணு போல அண்ணன் தம்பிங்க சொன்ன வார்த்தை, எங்க வீட்டுல இருக்கிற பெண்களை வந்து நாங்க பெருசாவே எடுத்துக்கல. ஏதோ சாப்பிடுறாங்க, வாழ்றாங்க, நாங்க சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்குறோம், நாங்க எங்க தேவை இப்படியே வாழ்ந்துட்டோம் நாங்க. இப்ப கிட்டத்தட்ட எல்லாருக்கும் வயசு 60-70க்கு மேல ஆகுது. அந்த 4 அண்ணன் தம்பிங்களுக்கும் வீட்டுல யாருக்குமே வந்து அவங்க பொண்டாட்டி அவங்க வீட்டுக்குள்ள இல்ல. எல்லாரும் பிரிஞ்சு போயாச்சு. சொல்லி வச்ச மாதிரி. பிள்ளைங்களும் அவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பணம்லாம் வரும் வீட்டுக்குள்ள. இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? இப்பயும் என்ன சொல்றாங்க? பணம் இருக்கு சார், அதுல குறை இல்லை. ஆனா யாருக்கு போய் ஸ்பெண்ட் பண்றது? இன்னைக்கு யார்கிட்ட போயிட்டு அதை கொடுக்கறது? பரிமாறுறதுக்கு ஆள் இல்லையே. பேசுறது கூட, பேச்சு துணை கூட ஆள் இல்லையே. பிள்ளைங்களும் வந்து அவங்கள விட்டு கடந்து வெளியில வந்துட்டாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனாலதான் முதல்ல நான் சொன்னது, முதல்ல எந்த வீட்டுல பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அங்கதான் பணம் நிற்கும். இது ஒரு ரிலேட்டட். ம். இங்க நீங்க செய்யும் போது தான் அங்க வேலை செய்யும். சரி, அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்க சம்பாதிக்கிற பணத்தை முதல்ல உங்க வீட்டுல அந்த பொறுப்புல யார் இருக்காங்களோ, அம்மா இருந்தாங்கன்னா அம்மாட்ட கொடுங்க, மனைவி இருந்தாங்கன்னா மனைவி கிட்ட கொடுங்க. நீங்க எவ்வளவு சம்பாரிச்சாலும் சரி, அந்த பணம் வீணாவாது, ம். எங்கேயுமே போகாது. முதல்ல இந்த நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி உங்க உறவை நீங்க முதல்ல சரியா வச்சுக்கணும். ஐயோ நான் கொடுத்தா என் பணம் திருப்பி வராதுன்னு நீங்க ஏதோ சிட் ஃபண்ட்ல போடுற மாதிரி நினைச்சீங்கன்னா உங்க பணம் கையில நிக்காதுன்னு அர்த்தம். எப்பயுமே உழைக்கிறது தான் ஒரு ஆண்மகனோட வேலை. சேர்த்து வைக்கிறது பெண்களோட வேலை தான். அதை எப்படி பராமரிச்சு அதை குடும்பத்துக்காக அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறது அவங்களோட வேலை. இன்னைக்கு 2 பேரும் உழைக்கிறாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. அப்போ 2 பேரோட பணமும் ஒரு இடத்துல கன்சால்டேட் ஆகி இவங்க கிட்ட அந்த நன்மதிப்போட இருக்கும் போது தான் அந்த பணம் பெருகும். ம். சரி, இதெல்லாம் தாண்டி என் பணம் என்கிட்டயே நிக்கணும், பெருசா எனக்கு செலவு வந்து வெளியில போயிடக்கூடாது. ஒரு நோய் நொடி வந்து வெளியில போகலாம், ஏதோ ஒரு மருத்துவ செலவு இந்த மாதிரிலாம் வந்து வெளியில போகலாம் இல்லையா. இதெல்லாம் கொஞ்சம் குறைய நடக்கணும், என் பணம் என்னோட ரொம்ப நாள் டிராவல் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுக்குள்ள விருச்சிக ராசி இல்ல ரிஷப ராசியில, சாரி, ரிஷப ராசி துலாம் ராசியில யாராவது பசங்க இருக்காங்களான்னு பாருங்க. குழந்தைங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல மனைவியா இருக்காங்களான்னு பாருங்க. ரிஷபம் துலாம் இவங்க கிட்ட காசை கொடுத்து வாங்குங்க, இல்ல காசை அவங்க கிட்டயே கொடுத்து வைங்க. அதுக்காக எதிர் வீட்டுல இருக்காங்கலாம் கொடுத்து வச்சிடாங்க. அவ்வளவுதான், போனது போனதுதான். உங்க வீட்டுக்குள்ள யார் இருக்காங்க அவங்க கிட்ட இதை கொடுத்து வாங்குங்க. இல்லையா, வணிசை கர்ணத்துல யாராவது உங்க வீட்டுக்குள்ள பிறந்திருக்காங்களான்னு பாருங்க, அவங்க கிட்ட காசை கொடுத்து வைங்க. வணிசை அப்படின்னு ஒரு கரணம் இருக்கு, மொத்தம் 11 கரணம் இருக்கு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கரணத்துல பிறந்திருப்போம். இந்த 11 கரணத்துல தான் மாத்தி மாத்தி பிறப்போம் அவ்வளவு பேரும். இந்த உலகத்தோட 800 கோடி ஜனத்தொகையும் இந்த 11 கரணத்துக்குள்ள அடங்கும். அதுல நாம ஒரு கர்ணத்துல பிறந்திருப்போம் இல்லையா, அதுல வணிசை அப்படின்னு ஒரு கர்ணம் இருக்கும். ஒருவேளை மனைவியே வணிசையா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட காசை கொடுத்து பாருங்க, காசு எங்கேயும் போகாது. அந்த காசை அவங்கள்ட்ட இருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. அவங்க கிட்ட திருப்பி நீங்க பணம், அந்த காசை கொடுத்து திருப்பி வாங்குறீங்க இல்லையா கை நீட்டி, இந்த பணம் நிச்சயமா மல்டிப்ளை ஆகும்.
ம். இது குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க ஒண்ணும் இல்ல, பணத்தை மொத்தத்துக்கு அவங்க கிட்ட கொடுத்துட்டு உங்க செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் வாங்கிட்டு போய் செலவு பண்ணி பாருங்க. இந்த 10,000 திருப்பி 20,000 ஆகுமே தவிர குறையாது. இதெல்லாம் சூட்சமமா ஜாதக ரீதியா அங்கங்க ஒளிச்சு வச்சிருக்காங்க. நம்ம தான் அதை தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, முதல்ல நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தானே. நம்ம தான் தெரிஞ்சுக்கிறதே இல்லையே. தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம்னா நிறைய ரகசியங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கு. இதுக்கு கோயில் குளமா சுத்தணும்னு அவசியமே இல்லை. நான் மகாலட்சுமி கோயில போய் பார்க்க போறேன் சார், அங்க போறேன் சார், அதெல்லாம் அப்புறம். வீட்டுக்குள்ளேயே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் சொல்றதெல்லாம் ரொம்ப எளிமையான விஷயம்தான். ம். இதை எந்த வீட்டுல செய்யறோமோ நிச்சயமா அங்க பணம் தங்கும். வீட்டுக்குள்ள முதல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணணும். ஒரு ரிங் மாதிரி. எப்பயுமே வீடு முதல்ல நிசப்தமா இருக்கக்கூடாது, இருந்தாலே பணம் தங்காது. ம். வீட்டுக்குள்ள நிச்சயமா ஏதோ ஒரு ஒளின்னு நான் சொல்றது வந்து ஏதோ ஒரு சவுண்ட் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கணும். குறிப்பா அது பணத்தை அட்ராக்ட் பண்ணக்கூடிய வகையா இருக்கக்கூடிய சவுண்ட் எனர்ஜிஸ் இருக்கு அப்படின்னா பணம் அங்க வரும், தங்கும். ம். பணம் உங்களை விட்டு வெளியில போக ஆசைப்படாது. இன்னொன்னு, இது நீங்க எப்படி வேணாலும் செய்து பார்க்கலாம். இதை நான் ரொம்ப காலமா இதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட் எப்படி இருக்குங்கிறத டெய்லி காலையில எந்திரிச்ச உடனேவும் திருப்பி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி போய் பாருங்க. ம். ரொம்ப பேர் அதை பார்க்கறக்கே பயப்படுறாங்க. ஆமா. அதுல ஜீரோன்னு இருந்ததுன்னா என்ன பண்றது? நீங்க ஏன் அதை பார்த்து பயப்படுறீங்க? ம். ஒரு விஷயத்துல நீங்க உங்களோட சிந்தனையை அதுல கொடுக்கலன்னா அதுல ஒரு புவர் மைண்ட் செட், அப்படின்னா வறுமைக்கான ஒரு மைண்ட் செட் நீங்க அங்க புகுத்துறீங்கன்னு அர்த்தம். ம். வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய டெய்லி கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணும்? ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணும்? வீட்டுல இருக்க குழந்தை சந்தோஷமா இருக்கும். அதே தானே பணமும். நீங்க பணத்தை கவனிக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி பணம் வரணும்னு எப்படி வரும்? ம். முதல்ல உங்க பேங்க் அக்கௌண்ட்டை எடுத்து பார்க்கணுமா இல்லையா? டெய்லி காலையில எந்திரிச்சோடனே பாருங்க, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி பாருங்க. அதுல ₹1 கூட இருக்கட்டும், பரவாயில்ல. ஐயோ இல்லையே நினைச்சு வருத்தப்படாதீங்க, வரும். முதல்ல நீங்க தான் பாக்குறதே இல்லை, பார்த்தா தானே பணம் இருக்கா இல்லையான்னு தெரியும். ம். அந்த மைண்ட் செட்டை முதல்ல கொண்டுட்டு வாங்க. இது ரொம்ப பேர் பண்ற தப்பு. சார் எனக்கு மாசத்துக்கு ஒரு தடவை தான் சார் salary வருது. சேலரி, இது என்னத்த டெய்லி போய் பாக்குறது, என்ன டெய்லியா வந்து காசு கொடுக்க போகுது அப்படின்னா, இவங்க எப்போ உண்மையிலேயே பேங்க் அக்கௌண்ட் எடுத்து பார்ப்பாங்கன்னா, ஏதோ ஒரு வெளியில போகும்போது கார்டை ஸ்வைப் பண்ணும்போது ஜீரோன்னு வரும் பாருங்க, அப்பதான் அப்பதான் போய் பார்ப்பாங்க ஸ்டேட்மெண்ட்ல உள்ள என்ன இருக்கு அப்படின்னு. அப்படி செய்யாதீங்க. தினசரி உங்களோட எண்ணத்தை பணத்து மேல வைங்க. பணம் தேவைன்னு உங்களுக்கு ஆயிப்போச்சு. இன்னைக்கு உலகம் பணத்தை வச்சுதான் இயங்குது. அப்ப நீங்க அதை பார்க்காமலே இருந்தா எப்படி பணம் வரும்? ம். முதல்ல அந்த கான்சென்ட்ரேஷனை முதல்ல கொண்டு வாங்க. இதெல்லாம் பணத்தை காப்பாத்துறதுக்கு உண்டான ஒரு வழி. சம்பாரிச்ச பணத்தை ஏதோ ஒரு வகையில காப்பாத்துறதுக்கு உண்டான வழி. யாருக்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும், ம். இன்னைக்கு கையில ₹1 இருக்கு அப்படின்னாலும் உடனே அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் சேஃப்டி பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே பணம் புரண்டுகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படியாவது புரண்டுகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வகையில புரட்டிக்கிட்டே இருப்பாங்க. பணத்தை பெருசா சேர்த்தவங்க யாருமே பெருசா சம்பாரிச்சவங்க கிடையாது. சிறுக சம்பாரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு அதை மல்டிப்ளை பண்ணவங்க தான் அதிகம். ம். அப்போ முதல்ல அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். ஆனா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா, பணத்தை எப்படி செலவு பண்றதுன்னு கத்துக்கிட்டோம் எல்லாரும். சேர்த்து வைக்கிறதுங்கிறத விட செலவு பண்றதுக்கு வழிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். நல்லதுதான். செலவுக்கு மீறி பணம் வர அதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அற்புதமா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கோம் பெரிய அளவுல. ஆமா. எல்லாரும் பணக்காரனா வாழலாம். ரொம்ப செல்வம் இருக்க ஒரு மனிதனா நம்மளால வாழ முடியும். அதுக்கு தான் கடவுள் நம்மளை அனுப்பியிருக்காரு. நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறோம், எனக்கு இவ்வளோ போதும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மைண்ட் செட்டை மாத்திட்டு வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா நீங்க கேட்ட மாதிரி வீட்டுல பணம் தங்கும். சரி, இவ்வளவு நேரம் எங்களோட கேள்விகளுக்கு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. நிறைய டவுட்ஸ் இருந்தது, அது இப்ப ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.